என் தங்கப்பிள்ளையே, தித்திக்கும் திங்கள் கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியோடு உன் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தேடி இந்த நல்ல விடியலில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற என்னை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ வெளியே அனுப்பிவிடாதே. நம்பிக்கையோடு என்னை உள்ளே அழைத்து இந்த வாக்கினை நீ கேட்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இன்று நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை உன் அம்மா நடத்தி கொடுப்பாள். உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்று கொண்டிருக்கிறாயல்லவா? அதே நம்பிக்கையில் இன்று இந்த வராகி என்னுடைய கைகளிலிருந்தும் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை நாம் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை நாம் விட்டுவிடக்கூடாது. என்னவாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதுதான் உன் கை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, யாருக்கு யாரோடு வாழ்க்கை என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. இவருக்கு இவர்தான் என்றால் அதை தலைகீழாக நீ நின்றாலும் உன்னால் மாற்றிவிட முடியாது. எப்பேற்பட்ட சூழ்நிலையும் இவர்களை நிச்சயமாக சேர்த்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் உன் முன்னால் நடக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே பேரதிர்ச்சியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. மிக பெரியதொரு நம்பிக்கையையும் உனக்கு இனிமேல் தரப்போகின்றது என்பது நினைவில் வைத்து கொண்டு இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் என்னோடு விடிந்திருக்கின்ற மிக பெரிய நாள் என்பதனை புரிந்து கொள். நாம் நினைத்ததை எல்லாம் ஒரு நொடியில் பெற முடியவில்லை என்றாலும் அத்தனையையும் பெற முடியும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன்னால் மிக பெரிய அற்புதத்தை உணர முடியும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும். ஏன், நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கையை உன்னால் மாற்ற முடியும். நான் இருந்து தருவதையெல்லாம் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை இன்னமும் அழகானதொரு பக்கத்தை உனக்கு காண்பித்து கொடுக்கும். அங்கேயும் மனிதர்கள் இப்படியும் அப்படியுமாகத்தான் இருக்கிறார்கள் என்றால் அதையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை என்னவென்று புரிந்து கொண்டு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். வேறு எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற மாற்றங்களை எல்லாம் எண்ணி நீ தேவையில்லாது கவலைப்படாதே. நடத்துவது எல்லாம் உன் அம்மா நானாக இருக்கும் பொழுது நடக்கின்ற எந்த விஷயங்களுக்கும் நீ நிச்சயமாக பதற்றமடைந்து விடாதே. என் பிள்ளையே, வாரத்தின் தொடக்க நாளான இன்று உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. ஏற்கனவே உன்னை போட்டு நீ குழப்பிக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நீ இழந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அதுவே போதும். எதையுமே நீ சிந்தித்து சிந்தித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீ மனதளவில் கலக்கம் கொள்ளாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கு வெற்றியின் பாதையில் நடப்பதற்கான தைரியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. எந்த இடத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அந்த இடத்தில் நிச்சயமாக நான் உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய மாற்றங்களும் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கட்டும்.
என் குழந்தையே, வராகியினுடைய அன்பை யாராலும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் அளவிட்டு விட முடியாது. இந்த வராகி தன் பிள்ளைகளின் மீது எத்தனை அன்பு கொண்டவள் என்பதனை அவ்வளவு எளிதாக யாரும் கணித்துவிட முடியாது. நான் இருந்து கொடுப்பதையும் நான் இருந்து நடத்துவதையும் நீ என்னவென்று உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கென கொடுக்கக்கூடிய நம்பிக்கையையும் உனக்கென கொடுக்கின்ற மனநிறைவையும் நிச்சயமாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே விடியும் பொழுது வாழ்க்கையில் நமக்கென கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அந்த நாளை தொடங்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நாம் எதையுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல் வந்து கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, சரியான புரிதலும் சரியான நேரமும் ஒருவருக்கு வாய்த்து விட்டது என்றால், ஒருவருக்கு அது கிடைத்து விட்டது என்றால், அதை வைத்தே நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து விடலாம். அடுத்தது என்னவென்று நாம் யோசித்து விடலாம். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ ஒரு நொடியாவது தெய்வத்தை வணங்குவதற்காக நேரம் எதற்காக தெரியுமா? இறை நம்பிக்கை உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும். நீ மனது குழப்பமடையும் தருணங்களில் எல்லாம் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தினாயானால், உன்னுடைய கண்களை மூடி 5 நிமிடமாவது தியானம் செய். அது முடியாது என்றால் குறைந்தது 2 நிமிடமாவது என் குழந்தை நீ தியானம் செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றங்கள் உருவாகுவதை உன்னால் உணர முடியும். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதையும் உனக்காக இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து தருவதையும் எப்பொழுதும் விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கருத்தில் கொண்டு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. யார் நினைத்தாலும் உன் வெற்றியை தடுக்க முடியாது. தெய்வம் ஒன்றால் மட்டும்தான் உனக்கு எதையும் நடத்த முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். ஏதாவது ஒரு தெய்வத்தின் நாமத்தை எப்பொழுதும் என் குழந்தை உன் மனதில் குழப்பம் வரும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு. நிச்சயமாக அது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நீ எதிர்நோக்குகின்ற விஷயங்களில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். என்ன வேண்டும் எது வேண்டும் என்று உனக்கு இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அது சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை கொடுத்ததோ அப்பொழுது எல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவியது தெய்வங்கள் தானே. உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க உத்திரவாதம் கொடுத்ததும் தெய்வம் தானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு நாம் ஒரு பொழுதும் தாமதிக்க கூடாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, விடியும் பொழுது சுறுசுறுப்பாகவும் செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் தெளிவாகவும் இருந்துவிட்டால் போதும். அதன் பிறகு உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய திறமை உன்னை வெளிக்கொண்டு வந்துவிடும். நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதை எடுத்தாலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இதையெல்லாம் நான் கடந்து வந்து விட்டேன் என்று ஒரு முறை எண்ணிப்பார். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்ச்சிகளும் தவிடுபொடியாகிவிடும். என் குழந்தையே, இந்த விடியலில் நான் உன் வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் மெருகேற்றிக் கொண்டே இருக்கிறது. உனக்கென நான் சொல்கின்ற அத்தனையும் இனியும் உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்க்காத நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை ஒருவருக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அந்த விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மிகப்பெரியதொரு மாற்றத்தை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும்
நீ எதையெல்லாமோ சிந்தித்தும் எதையெல்லாமோ நீ யோசித்தும் அத்தனையையும் இழந்தது போதும். இனி உன்னுடைய சிந்தனை குறுகியதாக இருக்க வேண்டும். அதிகமாக யோசிக்க யோசிக்க குழப்பங்கள்தான் அதிகமாகும். அதனால் எதையுமே தெளிவோடு சிந்தித்து தெளிவோடு நீ உறுதி ஏற்றுக்கொள்ள பழகு. நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைகளாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, முன்பெல்லாம் உனக்கு கண்களில் இருந்து கண்ணீர் எதற்கெடுத்தாலும் காட்டாற்று வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியல்ல. ஒரு நொடிப்பொழுதேனும் அழுவதற்கு நீ பல மணி நேரம் யோசிக்கிறாய். உண்மையில் இந்த யோசனையை உனக்குள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தாயானவள் எனக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களுக்கும் நீ நன்றி சொல்கிறாய். ஏனென்றால் உன் மாற்றங்களை உன்னாலேயே உணர முடிகிறது. உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற பல விஷயங்களை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. உனக்குள் தைரியமும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையும் பிறந்திருக்கின்றது. அடுத்தது என்னவென்றும் இனி வாழ்க்கையில் நடக்கப் போவது என்னவென்றும் உனக்கு யோசிக்க வைத்திருக்கிறது இந்த நேரங்கள். அதனால் இனி நடப்பதை எல்லாம் நல்லதாக நீ நினைத்து நல்ல விஷயங்களை என்னவென்று சிந்தித்து நீ ஒவ்வொரு முறையும் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து விட்டாலே போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம். வேறு எந்த மாற்றங்களையும் எண்ணியும் என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்பட வேண்டாம். நடக்கின்ற மாற்றங்களும் நடக்கின்ற திருப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இதில் உன் தாயானவள் என்னுடைய ஒத்துழைப்பு எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து நடத்துவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுப்பதை யாருமே இங்கு வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது. நடத்தி தருவதை நான் தயாராக இருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் என் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் நீ தயாராக இருக்க வேண்டும். இதுவென்ன சாதாரணமான நாள்தானே, அம்மா எதற்காக இத்தனை மெனக்கெட்டு பேசுகிறாள் என்று நீ நினைக்கலாம். எந்த நாளாக இருந்தால் என்ன, உனக்கு தெய்வத்தோடு விடுகின்றது. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், எத்தனை பேருக்கு இதுவெல்லாம் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு அவமானங்களும் உன்னை விட்டு தீர்ந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டாயானால் நிச்சயமாக நான் இருப்பதையும் உன்னால் உணர்ந்துவிட முடியும். இந்த வராகியை உணர்வது என்ன சாதாரணமான காரியமா? ஆனால் அதை கூட அம்மா உனக்கு எளிமையாக்கி விட்டேன். என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற என் குழந்தைக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும். எப்பொழுதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இரு. அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வந்தோமானால் இனி எதுவுமே நமக்கு தேவையில்லை என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் வெற்றியின் முகம்தான் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். எதையுமே என் குழந்தை நீ சரியாகத்தான் செய்கின்றாய். வஜ்ரகோஷம் என்று சொல் மனதிற்குள் இல்லாத நம்பிக்கையும் எங்கிருந்துதான் வருமோ தெரியவில்லை என்று எதிர்பார்க்கின்ற அளவிற்கு அத்தனை நன்மைகள் உனக்கு நடக்கின்றது. நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய், எதையெல்லாம் விட்டு விடுகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை மாற்ற துடித்து கொண்டிருக்கின்றது. எல்லா நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலில் அத்தனையும் நல்லதாகவே நடக்கட்டும் என்று சொல்லி நல்லபடியாக தொடங்கு. நடப்பது அத்தனையும்
உன்னுடைய நன்மைக்குத்தான். இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல உண்மைகளை சொல்லிக் கொடுக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.